ஸோ மீன்லாம் வந்திருக்கு. என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ வந்து ஒரு ஒயிட் கலர் கப்பி, இது பேர் என்னன்னு தெரில. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ தான் மீன் வந்துச்சு. ஸோ ரேட்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் பார்த்துட்டு நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அர்ப்பம் நல்லாயிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு பாக்கெட் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பி, சாரி குட்டி மாலி. இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஒரு ப்ரோ வந்து கேட்டாப்லையா, அவர் வந்து ஏதோ ஒரு மீனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு அப்படின்ட்டு என் தம்பி சொன்னாப்புல. ஸோ அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. 100 வாங்கியிருக்கோம். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்டி, ஆமாம் மிக்கி மவுஸ் பிளாட்டி வாங்கியிருக்கோம். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கலரு நல்லா திக்காக இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை வாங்கணும் மறந்து போச்சு, 30-40 வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செடி வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா கிடச்சிருச்சு. அவள் வந்து எப்படி சொல்கிறது, ஃபீமேல் பீட்டா வந்து டிமாண்டில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ப்ரீடு போட்டிருக்காங்களாம். அது வந்து கொஞ்சோண்டு, அதாவது இதெல்லாம் சின்ன சைஸ், ஆனால் ரேட்டு கூட தான், வேறு வழியே இல்லாமல் நிறைய பேர் கேட்டி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். சைஸு மேலும் இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்து கேட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சொல்லிடுவோம். நம்ம யூடியூப் வரியா, மூஞ்சியை காட்டுறியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தும் கப்பி. சில கப்பி நல்லா பெரிய சைஸில் இருக்குது. அது குட்டியெல்லாம் போட்டிருக்க பாருங்க, பார்த்தா தெரியும். நல்ல சைஸாக இருக்குது. தலையில் வச்சுருவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலியில் வந்து ஒரு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மாலி, ரெட் கலரு, சரியான சைஸு மேலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாலியில் வந்து 50 வாங்கியிருந்தோம். அடுத்து 2 பாக்கெட் இருக்குன்னா, அந்த 2 பாக்கெட்டில் வந்து இது பேர் வந்து ஹனி கௌரமியா. ஸோ சூப்பராக இருக்கும். யாராவது ஃபஸ்ட்டு மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்கள் கலர் பார்த்தா தெரியும். தம்பி நீ யூடியூப்பில் வந்துட்ட பரவாயில்லையா? பரவாயில்ல தானே, மூஞ்சி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜோடி வாங்கியிருக்கோம். சரி வாங்கி வச்சு பார்ப்போம், யாரும் நிறையா வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கு. 3 ஜோடி தான் இருக்குது. யாருக்காக வேணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க. இதையும் தலையில் வச்சுருவோம். ஓகே, பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். இன்னும் ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா மாலி கிடக்கு. ஸோ கொஞ்சோண்டு நிறைய மீன் குட்டி போடுற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா ஃபீமேல் வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது, சில மேல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ யாராவது வந்து மாலி குட்டி போடுற மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து வாங்கிங்க, கம்மியாக தான் ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான் மீன். ஸோ யாராவது தேவட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 7/3/2024. ஸோ சீக்கிரம் வந்துடுங்க.
மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காந்தி ரோட்டில் இருக்குது. ஸோ காந்தி ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் காந்தி ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒத்த கடை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முச்சந்தி, அங்கிட்ட தான் காளான் கடை இருக்கும். ஸோ இங்கே நான் வழி சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் பூட்டி இருக்குது. இப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இது உங்களுக்காண்டியே வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் ரேட் கரெக்டாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஸ்கூல் வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் கடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலு. உள்ள ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புனித ஜான் தொடக்கப்பள்ளி டிவிக்கேன்னு போட்டிருக்கா. ஸோ அதான் அந்த அருகே பாருங்க நம்ம மீன் கடை. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த இதுதான் நம்ம மீன் கடை. ஜீவா வண்ண மீன் நிலையம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு நம்ம கடை.